சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல இயக்குனர் வி சேகர் காலமாகி இருக்கிறது திரையுலகத்து மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 10 நாட்களா உடல்நல கவலைக்கிடமா இருந்து வந்த நிலையில தன்னுடைய 63வது வயசுல அவர் உயிரிழந்திருக்க அந்த செய்தி பொதுமக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் குறிப்பா திரையுலகத்திலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும், விரலுக்கேத்த வீட்கம், வரவு ஏட்டனா செலவு பத்தனா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, காலம் மாறி போச்சு போன்ற குடும்ப படங்களை இயக்கிய இயக்குனர் வி சேகர் தற்போது இந்த உலகத்துல இல்லாதது அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலை பக்கத்துல நெய்வானத்தம் பகுதியில பிறந்து வளர்ந்த அவரு தன்னுடைய மாமனாருடைய உதவியால ஏவிஎம்ல அப்ரண்டிஸா வேலைக்கு சேர்ந்து தினமும் 3 ரூபாய் சம்பளமாகவும், அதாவது மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளமாகவும் அவருக்கு இருந்திருக்கு. சினிமாவில் இருந்த பெரும் போட்டி காரணமாகவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தனது ஆசையை விட்டுட்டு மாநகராட்சி சுகாதாரத்துறையில மலேரியா ஒழிப்பு பணியாளரா வேலை செஞ்சிருக்காரு. அப்படி வேலை செய்யும் போது அவர் போய் பார்க்குற, அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டு ஒவ்வொரு மக்களை பார்க்குறாருல, ஏழை மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், சாமானிய மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், பணக்கார மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு இவர் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற அந்த ஆர்வம் ஒரு பக்கம் இருக்க, ஸோ இந்த கதைகள் எல்லாம் அவர் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் அவர் பச்சையப்பாஸ் காலேஜில் எம்ஏவும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து பல வருஷங்களா வேலை பார்த்துட்டு இருக்க இவருக்கு மலேரியா தொழிலாளர் சங்கத்துடைய தலைவராகவும் அந்த குடியிருப்பு பகுதி தலைவராகவும், அதாவது அவர் ஒரு ஏரியாவில் குடியிருக்காருல, ஸோ அந்த பகுதியோடைய தலைவராகவும் பச்சையப்பாஸ்ல மாணவர்களுடைய அந்த சங்கத்துடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. முக்கியமா இவருக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோயில்கள்ல அந்த கணக்கு எழுதுறதும் சில டைம்ல பார்த்துட்டு இருக்காரு. இப்படி 15 வருஷமா அவருடைய வாழ்க்கையில வெறும் 5 மணி நேரம் தூக்கம் மட்டுமே இருந்திருக்குன்னு அவர் நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி போய்கிட்டு இருக்க இவருடைய வாழ்க்கையில இயக்குனர் பாக்யராஜோடைய சின்ன வீடு படத்தை பார்க்க ப்ரிவியூ ஷோக்கு பார்க்க வந்து ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ப்ரிவியூ ஷோக்கு இவர் போறாரு. அந்த ப்ரிவியூ ஷோல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்ப நடக்கிற ப்ரிவியூ ஷோஸ் மாதிரி இல்லாம அந்த காலகட்டத்தில் முக்கியமா பாக்யராஜ் அவருடைய ப்ரிவியூ ஷோஸ்லாம் வந்து பொதுமக்கள் சாமானிய மக்களை கூப்பிட்டு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை வச்சுதான் பாக்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தை தானே வாங்கலாமா இல்ல வெளியார்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்றத முடிவு செய்யறதாகவும் இவர் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இவர் பொதுமக்களா இந்த இடத்துக்கு போகும்போது இவர்கிட்ட வந்து எல்லாருமே கருத்து கேட்கும்போது இவர் வந்து ரொம்ப அரை மணி நேரத்துக்கும் மேல வந்து இயக்குனர் பாக்யராஜ் கிட்ட பேசினதாகவும், அப்படி சொல்லிட்டு எல்லா அங்க இருக்க சுத்தி இருக்க, அதாவது பாக்யராஜ் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்தீங்களா, படம் பாத்தீங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா, எதுக்கு அவர்கிட்ட அவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சில மிரட்டல்கள் விடுத்ததாகவும் இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமா அதுக்கப்புறம் பாக்யராஜ் கிட்ட அரை மணி நேரம் பேசினது கழிச்சு இவர் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணதாகவும், நிறைய விஷயங்களை இவர் படத்தை பத்தி உண்மையே இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்க சமயத்துல தான் ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு மறுநாள் பாக்யராஜ் அவர்களுடைய கார் வந்து இவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. பாக்யராஜ் சார் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இவரை கூட்டிட்டு போறாங்க. இவரும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்காரு. பட் ஆனால் கன்வின்ஸ் பண்ணி இவரை கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் வந்து நல்லா சொன்னீங்க, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள உரையாடல் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா அந்த டைம்ல வந்து பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்ற பேர் எடுத்த அந்த சமயம் முக்கியமா ஒரு பீக்ல இருக்காரு. ஸோ இவருடைய கார் வந்து இவருக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து இவர் கூட்டிட்டு போய் இவர் பேசுறாரு, நீங்க நிறைய விஷயங்கள் நல்லா கரெக்டா சொன்னீங்க அப்படின்றதும் இவர் பதிவு பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள்ல. ஸோ இது நீங்க சினிமாவுக்கே வாங்க, அந்த வேலைகளை விட்டுட்டு சினிமாவுக்கே வாங்கன்னு சொல்லி, அதாவது பாக்யராஜ் அவர்கள் வி சேகர் அவர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. வி சேகர் அவர்கள் என்ன பண்றாங்க, ஸோ இல்லை என்னால் முடியாது, அந்த வாய்ப்பை வந்து மறுக்கிறாங்க. தன்னுடைய 35 வயசுல எப்படி நான் வர்றது, எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வாய்ப்புகளை மறுக்கிறார். அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் நீ சினிமாவில் பெரிய ஆளா வருவா அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இவருக்கு சினிமாவுக்கு வந்ததாகவும் இவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1987 பாக்யராஜ் எழுதி இயக்கி நடித்த எங்க சின்னராசா படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி 1990 இயக்கிய தன்னுடைய முதல் படமான நீங்களும் ஹீரோ தான் படம் காமெடியில பட்டைய கிளப்பி கவுண்டமணி செந்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் கதைக்களம் மறுபக்கம்னு அந்த படம் பட்டி தொட்டி எல்லாமே வந்து பேசப்பட்டுச்சு. அதே போல வடிவேலையும் விவேக்கையும் ஒரே படத்துல நடிக்க வச்ச பெருமையும் இயக்குனர் வி சேகருக்கு உண்டு. 1990 பாத்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்கும் போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், காதல் உள்ளிட்ட அனைத்தையும் சேர்த்து குடும்பங்கள் போற்றும் ஒரு படமா எடுத்தாரு. இவரது படங்கள்ல ஆபாசத்திற்கு பெரும்பாலும் இடம் இருக்காது என்பதால மக்கள் கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு சென்று இந்த படங்களை வந்து கொண்டாடினாங்க. இவர் இதுவரைக்கும் 18 படங்களை இயக்கியிருக்காரு. 1996 பாண்டியராஜ், வடிவேல், சுந்தர்ராஜன், கோவை சரளா போன்ற ஒரு நடிகர்கள் பட்டாளமே வைத்து காலம் மாறி போச்சு அப்படின்ற ஒரு படத்தை இன்றளவும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு தான் வராங்க. அந்த படத்துல வரும் வாடி பொட்ட புள்ள பாட்டு இளைஞர்களால இன்னைக்கும் வைப் செய்யப்பட்டு தான் வருது.
இப்படியான சூழல்ல தான் இவருடைய மரணம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கு. இப்போ நிறைய படங்கள் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனா உண்மையாவே குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்றது இயக்கியிருக்கிறது நிறைய படங்களை இவர் இயக்கியிருக்காரு. இவருடைய மரணம் அப்படின்றது மக்கள் மத்தியிலையும் இவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் திரைப்பிரபலங்கள் திரையுலகத்திலையும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து நிறைய பேர் அவர் கூட பணியாற்றிய நடிகர்கள், இயக்குனர்கள், கலை இயக்குனர்கள், அவர் கூட இருந்த அந்த டீம் க்ரூ எல்லாருமே வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டே வராங்க.